நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் ரொம்பவே அதிகமான பரவன விஷயம், வைரலான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ அவருடைய தற்போதைய நிலை தான். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருந்தார். என்னடா ஆச்சு இவருக்கு அப்படின்னு எல்லோரும் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அவருடைய நிலைமை இருந்துச்சு. காரணம், அவர் வெளியிட்ட ஃபோட்டோவும் வீடியோவும் தான். என்னடா இது இப்படி அவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரியாக வீடியோ வெளியிடுறாரே, ஆள் மாறிட்டாரோ, வேறு ஏதாவது அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணிக்கிட்டாரோ அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் ரொம்ப வேதனை தெரிவிச்சிருந்தாங்க. வழக்கெண் 18/9 அப்படின்ற படத்தில் நடித்து ரொம்பவே பிரபலமானார். அடுத்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்தளவுக்கு கணக்காணும் காலங்கள் சீரியல் மூலமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று எல்லோரிடத்துலையுமே பார்த்திங்கன்னா நல்ல நடிகர் அப்படின்ற பெயரையும் பெற்றார். இந்த சூழ்நிலை தொடர்ந்து நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. மாநகரம் போன்ற படங்கள் நடித்து ரொம்பவே பிரபலமும் ஆனார். இந்த நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு சோகமான நிகழ்வு நடந்தது. ஆள் என்ன ஆனார் அப்படின்றதே தெரியாமல் ரொம்ப ஆள் மாறி போய் ஃபோட்டோ வீடியோ வெளியிட்டார். சூழ்நிலை இப்போ பார்த்தோன்னா அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு. ரைட்டராக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் மாற்றிருக்காரு. அவருடைய ஹீரோவை அவரே மாற்றிட்டாரு. அவருக்கு நிறைய பார்த்திங்கன்னா நல்ல உதவிகளை செஞ்சுருக்கிறாரு லோகேஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லி வராங்க. மே கமின் அப்படின்ற மாதிரியாக பார்த்திங்கன்னா அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கதாக சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் ரைட்டராக வந்துட்டார். மறுபடியும் நடிக்க வருவாரா இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி இப்போ அவர் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைய போகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகியிருக்குது. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை அவர் அப்படி அதில் இணைஞ்சாருன்னா இவருடைய ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பலரும் பலவிதமாக பேசி வராங்க. என்னதான் பேசினாலும் ஒரு நல்ல நடிகர் பார்த்திங்கன்னா தன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மன அழுத்தத்தில் தான் என்ன செய்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் இருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு. நிறைய படங்களில் நடித்து அவருக்கு பணம் வராமல் இருந்திருக்கு. தன்னுடைய எதிர்காலமே அதுதான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவரை திடீர்னு பார்த்திங்கன்னா நடித்ததுக்கு கூட பணம் கொடுக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட தான் செய்வார் அப்படின்னு அவருடைய கதையை கேட்ட எல்லோருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த சூழலில் மறுபடியும் அவர் கம்பேக் கொடுத்துருக்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக தான் இருக்குது. அவருடைய ரசிகர்கள் இன்னுமே கொண்டாடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது அவர் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறி வந்துட்டார் அப்படின்றதான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.